அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது அனுரகுமார் திசாநாயக்கவினால் மஹிந்த ராஜபக்ச மீது வன்மத்தை, அதாவது மஹிந்த ராஜபக்ச மீது அனுரகுமார் திசாநாயக்க வன்மத்தை கக்குகின்றார் என்ற அடிப்படையிலே இப்போது மஹிந்த தரப்பு அனுரவை பார்த்து இப்போது விரல் சுட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியும் குறைக்கப்படுகின்ற விடயம் எல்லோருக்கும் தெரியும். இதில் மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து 116 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மீள பெறப்பட்டிருக்கிறார்கள். இதில் மிக மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது அதிர்ச்சியூட்டுகின்ற விதமாக ஒரு வருடத்திற்கு மாத்திரம் மஹிந்த ராஜபக்சவுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரம் 320 மில்லியன் ரூபாய்கள் வரையிலே செலவழிக்கப்படுகின்றதாம் ஒரு வருடத்திற்கு. உண்மையிலே இதை கேட்கின்ற போது வியக்கத்தக்கதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இதை பார்க்க 32 கோடிகள் வரையிலே ஒரு வருடத்திற்கு மஹிந்த ராஜபக்சவுடைய பாதுகாப்புக்கு மாத்திரம் செலவாகின்றது. ஏனைய செலவுகள் என்று பார்க்கின்ற போது இது அதையும் கடந்து செல்லும். அதோடு ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் சேர்த்து 1100 மில்லியன்கள் வரையிலே ஒரு வருடத்துக்கு செலவழிக்கப்படுகின்றதாம். அதுவும் பாதுகாப்புக்கு மாத்திரம் என்ற விடயத்தினை போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போது மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து மாத்திரமல்லாமல் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளிடம் இருந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மீள பெறப்பட்டிருக்கின்றார்கள். 110 பேர் வரையிலே 116 பேர் வரையிலே மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து மீள பெற்றிருக்கின்றார்கள். இந்த விடயத்தினால் மஹிந்த ராஜபக்ச மிக பெரும் சோகத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார் அல்லது சோகத்திலே தள்ளப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தினை மஹிந்த தரப்பு சொல்லி வருகின்றது. அது மாத்திரமல்லாமல் அனுரகுமார் திசாநாயக்கவை பார்த்து விரல் சுட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது மஹிந்த ராஜபக்சவை பழி வாங்குகின்ற செயலைத்தான் இப்போது அனுரகுமார் திசாநாயக்க செய்து வருகின்றார் என்ற அடிப்படையில், அதிலும் விடுதலை புலிகள் காலத்தில் இருந்து மஹிந்தவோடு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களாக இருந்த பலர் இப்போது நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதனால் மஹிந்த ராஜபக்சவுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது. எனவே தெரிந்தே அனுரகுமார் திசாநாயக்க இந்த ஆபத்தை விளைவிப்பதற்கு இப்போது திட்டமிடுகின்றார் என்ற அடிப்படையிலே இப்போது மஹிந்த தரப்பு கடுமையாக அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தை பார்த்து விரல் சுட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய நகர்வுகளால் இப்போது மஹிந்த தரப்புக்கு ஒரு பேரிடியே ஏற்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான விடயம், இலங்கையினுடைய சொத்துக்கள் நாட்டை விட்டு வெளியிலே குவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பண்டோரா, அதே போன்று பனாமா போன்ற பல ஆவணங்கள் வெளியாகி இருந்தது. பல அமைப்புகளால் இந்த ஆவணங்கள் இணையதளத்திலே வெளியாகி இருந்தது. இதிலே ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்றவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு வெளியே சொத்து சேர்த்து வைத்திருக்கின்றார்கள், சொத்து குவித்து வைத்திருக்கின்றார்கள். அப்படியான சொத்துக்களை இந்த பனாமாஸ் மற்றும் இந்த பண்டோரா போன்ற ஆவணங்கள், பரடைஸ் போன்ற ஆவணங்கள் வெளிப்படுத்தியிருந்தது. எனவே அவற்றை மீண்டும் தூசி தட்ட ஆரம்பித்திருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்க. இதனால் ருவாண்டா மற்றும் சிசெல் போன்ற நாடுகளிலே இருக்கின்ற ராஜபக்சர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படலாம் என்ற அடிப்படையிலே தகவல்கள் வெளியாகி வருகின்றது. அத்தோடு அமெரிக்காவும் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இலங்கையினுடைய அரசு, இப்போதைய அரசானது ஊழலுக்கு எதிராக ஊழல்வாதிகள் இலங்கையினுடைய சொத்தை இலங்கைக்கு வெளியே குவித்து வைத்திருப்பவர்களை பிடிப்பதற்கு அல்லது கைது செய்வதற்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கு தயார் என்று இப்போது அமெரிக்காவும் களமிறங்கி இருப்பதனால் இது ராஜபக்சர்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையிலே ராஜபக்சர்கள் தரப்பு இப்போது தங்களுடைய கூக்குரலை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் ஒரு அங்கம் தான் இப்போது இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறைக்கப்பட்ட விடயத்தையும் கருத்தில் எடுத்திருக்கிறார்கள். இதை ஒன்றை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறைக்கப்பட்டது என்றால் முற்றாக குறைக்கப்படவில்லை. மாறாக 60 வரையிலான போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்புக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதற்கு மேலதிகமாக இருந்தவர்களைத்தான் இப்போது குறைப்பு செய்திருக்கின்றார்கள். 116 பேர் மீள பெறப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் வந்திருக்கின்றது. அது மேலும் 60 பேர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களாக செயற்பட போகின்றார்கள். அதோடு இப்போது அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்துகின்ற வகையிலே ஒரு விடயம் இப்போது பரவி வருகின்றது. என்னவென்று பார்க்கின்ற போது சபாநாயகராக இருக்கின்ற அசோக ரன்வெல் அவர்களுடைய பதவி விலகல் தான் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக நாட்டுக்குள்ளே மாறி இருக்கின்றது. எதற்காக இவர் பதவி விலகினார் என்று பார்க்கின்ற போது சொற்ப நாட்களுக்கு முன்னர் இவரது சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டது முதலே இவருடைய கல்வி தகமை சார்ந்து கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக இவர் ஒரு கலாநிதி பட்டம் பெற்றவர் என்று சொல்லப்பட்டு வந்தது. எனவே இவருடைய கல்வி நிலை உண்மைதானா அல்லது கல்வி சான்றிதழ் இவர் வழங்க வேண்டும், எல்லோருக்குமே இவருடைய தகமையை இவர் நிரூபிக்க வேண்டும் என்று பல மிக முக்கியமானவர்கள், எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிக பெரும் கோஷங்களை எழுப்பி வந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர் தன்னுடைய கல்வி தகமையை நிரூபிக்க தவறினால் பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையிலே கோஷங்கள் முன்வைக்கப்பட்டது எதிர்க்கட்சிகளால். அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் 13ஆம் தேதி பதவி விலகி இருக்கின்றார் இந்த சபாநாயகராக இருக்கின்ற அசோக ரன்வெல்ல. இந்த பதவி விலகல் கடிதத்தை அனுரகுமார் திசாநாயக்கவும் ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய கல்வி தகமையை அவரால்
உறுதிப்படுத்த முடியாததன் காரணமாக வெளியேறி இருப்பதாக அல்லது பதவி விலகி இருப்பதாக பல எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கின்றனர். அத்தோடு இன்னும் ஒரு 15 பேர் வரையிலே அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு 15 பேருடைய விவரங்களை எதிர்க்கட்சியினை சார்ந்த உறுப்பினர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்களும் தங்களுடைய கல்வி தகமை, கல்வி சான்றிதழ் என்பது பொய்யானது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இதில் ஒரு விடயம், பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு அவர்கள் கலாநிதி பட்டமோ அல்லது மிகப்பெரிய ஒரு கல்விமானாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு இலங்கையுடைய சபாநாயகராக இருப்பதற்கும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விமானாகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு பட்டங்களை பெற்ற ஒருவராகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இந்த பதவி விலகல் என்பது அவர் பதவி விலகாமலே இருந்திருக்கலாம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்திலே இப்போது அதுவும் சபாநாயகராக இருந்த இந்த அசோக ரன்வெல்ல பதவி விலகிய விடயம் கொஞ்சம் அரசாங்கத்தை தளம்பல் நிலைக்கு தள்ளி இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே புதிய ஒரு சபாநாயகர் அடுத்த பாராளுமன்ற அமர்விலே தெரிவு செய்யப்படுவார் என்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றது. அதோடு அனுரகுமார் திசாநாயக்கனுடைய இந்தியா பயணமும் மிக மிக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள் பலரும். இது சர்வதேசம் மிக மிக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. காரணம், என்ன சார்ந்து பேச போகின்றார்கள். இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது, இந்த பயணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு, அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இந்தியாவுடைய அதிகாரிகள் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பானது இலங்கையினுடைய மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. இலங்கையினுடைய பொருளாதாரம், இலங்கையினுடைய வர்த்தகம், இலங்கையுடைய ஏற்றுமதி இறக்குமதி துறை, அதே போன்று இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை என்று பலதரப்பட்ட விடயங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. எனவே இந்த பயணமான முதலீடுகள், அதோடு இந்த அபிவிருத்தி என்று அத்தனை விடயங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. எனவே இவருடைய சந்திப்பிலே எப்படியான விடயம் இடம்பெறப் போகின்றது என்பது சார்ந்தும் பலரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற போது, அந்த தமிழரசு கட்சியினுடைய கூட்டமானது இன்றைய தினம் குறிப்பாக 14ஆம் திகதி வவுனியாவிலே 2ஆம் குறுக்கு தெருவிலே உள்ள ஒரு தனியார் விருந்தினர் விடுதியிலே இடம்பெற்று வருகின்ற தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம். இந்த கூட்டத்தின் போது வளமையை போன்று இந்த பாலர் பாடசாலை பிள்ளைகள், இந்த நர்சரியிலே குழந்தைகள் அடிபடுவதை போன்று தமிழரசு கட்சிக்குள்ளும் அடிபட்டு இருக்கின்றார்கள். எனவே இது எவ்வளவு கேவலமான விடயம் என்பதை ஊடகங்கள் வாயிலாக பார்க்கின்ற போது தெரிகின்றது. இதில் மிக முக்கியமான விடயம், எதற்காக இந்த குழப்ப நிலை என்றால், 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வேளையிலே அங்கே எல்லா உறுப்பினர்களும் வந்திருக்கின்றார்கள். ஆனால் கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாவை சேனாதிராசா அவர்கள் அங்கே வரவில்லை. இதன் காரணமாக செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களினூடாக கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அங்கே முடிவு செய்யப்பட்டு, அல்லது கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அங்கே அவர்கள் முனைகின்ற போது வைத்தியர் சிவமோகன் அவர்கள் குறுக்கிட்டிருக்கின்றார். காரணம், தலைவர் இல்லாமல் கூட்டம் இடம்பெற முடியாது என்ற அடிப்படையிலே குறுக்கிடுகின்ற போது சாணக்கியன் அவர்கள் சிவமோகன் அவர்களை எச்சரித்ததாக, குறிப்பாக அவர் இப்போது தலைவரும் இல்லை, மாறாக அவர் வருவதற்குள்ளே கூட்டம் நடைபெற வேண்டும், அப்படி இல்லை என்றால் கூட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்கின்ற குழப்பவாதிகளை வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் சிவமோகனை பார்த்து சொல்லியிருக்கின்றார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகனை பார்த்து தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சொல்லியிருக்கிறார், இது உங்களுடைய வைத்தியசாலை அல்ல, அதாவது தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அவரை கூப்பிடுவதற்கு உங்களுடைய வைத்தியசாலை அல்ல, மாறாக கட்சி என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். இதனால் அங்கே அமளி துமளி ஏற்பட்டிருக்கின்றது. அதோடு ஏனைய உறுப்பினர்களும் கூட்டத்தை நடத்தும்படி அங்கே எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் சிவமோகன் அவர்கள் அந்த இடத்திலே தலைவர் இல்லாமல் கூட்டத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இது இந்த பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இடம்பெறுகின்ற ஒரு முதல் கூட்டம் என்று சொல்ல வேண்டும். அதுவும் இந்த கூட்டம், அதாவது இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம், மத்திய குழு பல உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இதனால் குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட வேண்டிய கூட்டத்துக்கு 10:45 மாவை சேனாதிராசா அவர்கள் வந்ததாகவும், அவர் அங்கே தனக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைக்கு செல்கின்ற போது சாணக்கியன் அவரை இடைநிறுத்தி, உங்களுடைய இருக்கையிலே நீங்கள் இருக்க முடியாது, இப்போது நீங்கள், அதாவது இந்த கூட்டத்திலே நீங்கள் தலைமை தாங்க முடியாது என்றும், இப்போது தலைவர் நீங்கள் இல்லை என்று குறிப்பிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வருகின்றது. எனவே மாவை சேனாதிராசா அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய இருக்கையிலே இருந்து பின்னர் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடிபாடுகள், இந்த குழப்பங்கள் எல்லாம் ஒன்றை தெளிவுபடுத்துகின்றது, இன்னும் இவர்கள் திருந்தவில்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றது. மக்கள் நல்ல பாடம் கற்பித்துக் கொடுத்தும் இன்னும் இந்த தமிழரசு கட்சி திருந்தவில்லை என்பது தெரிகின்றது. எனவே இந்த தமிழரசு கட்சியினுடைய பிளவை யாராலும் ஒட்ட வைக்க முடியாது என்பது தெரிந்துவிட்டது. காரணம், இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இதற்கு முன்னரும் மாவை சேனாதிராசாவுக்கு சத்தியலிங்கம் அவர்கள் கடிதம் அனுப்பியிருந்தாராம், நீங்கள் ஏன் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், அதை ஏற்றுக்கொண்டால் உங்களை நாங்கள் தலைவர் பதவியிலிருந்து விலத்தி விடுகின்றோம் என்ற அடிப்படையில். ஆனால் இதற்கு முன்னர் சொல்லியிருந்தார் சத்தியலிங்கம் அவர்கள், இந்த மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள், குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தான் தலைவர் பதவியிலிருந்து விலகி கடிதம் அனுப்பிவிட்டு வெளியேறியிருந்தார் மாவை சேனாதிராசா.
எனவே அதை தனக்கு கடிதம் வரவில்லை, உத்தியோகபூர்வமாக தனக்கு கடிதம் வரவில்லை, இதனால் தலைவர் பதவியிலிருந்து அவரை விலத்த முடியாது என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட அதே சத்தியலிங்கம் அவர்கள் அதன் பின்னர் கடிதம் அனுப்பியிருந்தார். ஏன் நீங்கள் விலகுவதற்கு விரும்புகின்றீர்கள், அதை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் இப்போது இந்த தலைவர், அதாவது தலைவர் இருக்கைக்கான அடிபாடு என்பது தீவிரமடைந்திருக்கின்றது தமிழரசு கட்சிக்குள்ளே. அதன் ஒரு வெளிப்பாடு தான் இப்போது இந்த புடுங்கல் பாடுகள் இப்போது வெளிப்பட்டிருக்கின்றது, குறிப்பாக வவுனியாவில் இடம்பெற்ற இன்றைய கூட்டத்தின் போது. எனவே இதை எப்போதுதான் அவர்கள் சீர் செய்து எப்போதுதான் இந்த கட்சியை அவர்கள் ஒருங்கிணைப்பார்களோ என்ற ஒரு எண்ணம் பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே குழந்தைகளை போன்று சண்டை பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுல மிக முக்கியமான விடயம் இன்னொன்று என்று பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு பற்றி இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சியினுடைய தலைவர் மற்றும் தலைவராக இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், அதே போன்று கட்சியினுடைய செயலாளராக இருக்கிற செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் ஆகியோர் இப்போது இந்த விடயத்தை முன்னகர்த்தி செல்கின்றார்கள். இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது எதிர்வருகின்ற காலங்களில் அமைக்கப்பட இருக்கின்ற உருவாக இருக்கின்ற புதியதொரு அரசியலமைப்பு ஒற்றையாட்சிக்குள்ளே முடங்கிவிடக் கூடாது. எனவே இதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அத்தனை கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும் என்று இப்போது துரிதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பச்சை கொடி காட்டியிருக்கின்றது தமிழரசு கட்சி சார்ந்தவர்களும், குறிப்பாக இந்த ஸ்ரீதரன் அவர்கள் இதற்கு பச்சை கொடி காட்டியிருக்கின்றார். அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் இதற்கு பச்சை கொடி காட்டியிருக்கின்றார். எல்லோருமே சேர்ந்து எடுத்த முடிவு என்னவென்று பார்க்கின்ற போது 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழ் மக்கள் பேரவையினால் எடுக்கப்பட்ட தமிழர், அதாவது இலங்கை என்பது சமஷ்டி நாடாக உருவாக்கப்பட வேண்டும், தமிழர்களுக்கு சமஷ்டி அடிப்படை சுயாட்சி தீர்வு தான் தமிழர்களுக்கான தீர்வு என்பதையும், அதோடு இலங்கையிலே புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது தமிழர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் போன்றவர்களுடைய கோரிக்கைகளையும் அல்லது அவர்களோட உடன்பாடு எட்டுகின்ற போது மூன்றாம் தரப்பு நாடுகளாக இருக்கின்ற, குறிப்பாக அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அல்லது ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றாம் தரப்பினர் முன்னிலையிலே தான் இந்த உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். எனவே இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு செயற்பட வேண்டும். இந்த தமிழ் மக்கள் பேரவையினால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்வு வரைவு சார்ந்து நாங்கள் இதனை முன்னகர்த்தி சென்று அனுர அரசாங்கத்திற்கு அழுத்தமாக கொடுத்து ஒற்றையாட்சி, அதாவது ஏக்கிய ராட்சியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு ஒற்றையாட்சிக்குள்ளே இலங்கையினுடைய புதியதொரு அரசியலமைப்பு முடங்கிவிடக் கூடாது, சமஷ்டி அடிப்படையிலான அரசியலமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக இப்போது தமிழ் தரப்புகளும் ஒருங்கிணைகின்ற தன்மை காணப்படுகின்றது. இது சார்ந்துதான் இப்போது இந்தியாவுக்கும் கடிதம் அனுப்பி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் எப்படியான ஒரு தீர்வு திட்டம் வரைவு அங்கே வரையப்பட போகின்றது. அதற்கு முன்னர் தமிழ் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைப்பு என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் இப்போது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற புடுங்குபாடுகளை பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய ஒரு பிரிவு இந்த கூட்டணிக்குள்ளே அல்லது எப்படியாவது தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்படி ஒருங்கிணைத்து செயற்படுகின்ற போது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு பிரிவு அவர்களோடு சேர்ந்து நிற்க மாட்டார்கள் என்ற விடயம் புலப்படுகின்றது. காரணம் இப்போதைய இந்த புடுங்குபாடுகளும் இந்த சின்ன சின்ன இந்த கசப்புணர்வுகளும் அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த வெளிப்பாடுகளினாலும் அது புலப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகிறது என்பதை. எனவே இப்போது மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த அனுரகுமார் திசாநாயக்கவுடைய இந்தியா பயணம் நாளைய தினம் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு புறப்படுகின்றார். அவர் 15 தொடக்கம் 17ஆம் தேதி வரையிலான இந்த 3 நாட்கள் இந்தியாவிலே தங்கி இருக்க போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தங்கி இருக்கின்ற காலகட்டங்களிலே இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இந்தியாவுடைய ஜனாதிபதியான திரௌபதி முர்மு அவர்கள், அதே போன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால், அதே போன்று வெளிவிகார அமைச்சராக இருக்கின்ற வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்கள் என்று பலதரப்பட்ட அதிகாரிகளை சந்திக்க போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சந்திப்பிலே என்னென்ன விடயம் இடம்பெற போகிறது, இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது இப்போது இந்த சந்திப்பிலே தீர்மானிக்கப்படலாம் என்பதும் ஒரு அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை. இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கின்ற வரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மால்கின். வணக்கம்.